செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இளைய தலைமுறையினரிடம் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்த என்ன செய்ய வேண்டும் என கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு அரசியல் செல்வாக்கு நல்லா இருக்கு. ஏன்னா விஜய் வந்த பின்னாடி விஜய் வந்துட்டாரு, அதனால பசங்க கிட்ட அரசியல் நல்லா இருக்கும். அதனால இனிமேட்டு ஜனங்கிட்டையும் அரசியல் நல்லா போகும். இப்ப ஏற்கனவே இருந்த கட்சிக்காரங்க எல்லாம் கொடுத்த வாக்குறுதி கரெக்டா தவறிட்டாங்க. அது ஒழுங்கா கொடுத்து பண்ணியிருந்தாங்கன்னா இப்ப இருக்கிற இளைஞர்கள் இன்னும் நல்லா அரசியலை பத்தி பண்ணிருப்பாங்க. இனிமேட்டு வர இளைஞர்களும் அரசியலை பத்தி நல்லா பண்ணுவாங்க. அதாவது படிச்சு இது பண்ணி அரசியல்வாதிங்க கூட பழக்க வழக்கம் இருந்து சின்ன வயசுல இருந்தே பழக்க வழக்கம் இருந்து இது பண்ணா நல்லா இருக்கும். அவங்க படிச்சு அது மூலியமா கூட அவங்க தெரிஞ்சுக்கலாம், அரசியலை பத்தி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது இளைஞர்களுக்கு அரசியல் இது கம்மி தான். அதுக்கு மூத்த அரசியல்வாதி கூட சேர்ந்து இறைஞ்சி அதுக்கு கொஞ்சம் நெளிவு சுழிவோட இருந்தோம்னா அது கரெக்டா போகும். அரசு இதுக்கு முன் வரணும். அதுக்கு என்ன சப்போர்ட்டிவா இருந்தாக்க நல்லா இருக்கும். விழிப்புணர்வு குறைவுதாங்க. சமூக வலைதளங்கள்ல பார்த்துட்டு ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் பாக்குறாங்க. அதுல வர்ற செய்திகளை மட்டும்தான் பாக்குறாங்க. அதை வச்சு பேசுறாங்க, பழகுறாங்க, பண்றாங்க. ஆனா இவங்களுக்கு விழிப்புணர்வு வரணும் அப்படின்னா முக்கியமா புத்தகங்களை நிறைய படிக்கணும். முன்னாள் தலைவர்கள் முன்னாள் இருந்த தலைவர்கள் என்ன பேசினாங்க, எப்படி பண்ணாங்க எல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் ஆராயணும். மக்களுக்கு விழிப்புணர்வு, இளைஞருக்கு விழிப்புணர்வு இருக்கா இல்லைன்னா சில பேருக்கு விருப்பம் இருக்குது, சில பேருக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இருந்தாலும் இப்ப இருக்கிற அரசியலை பொறுத்து விருப்பம் இருந்தாலும் எதுக்காக நம்ம போறோம், இருக்கிற அரசாங்கம் அந்த மாதிரி இருக்கிறது அப்படின்றனால சில பேர் தெரிஞ்சும் இருக்கிறாங்க, தெரியாம இருக்கிறாங்க, வரலாமா வேண்டான்ற இதுல இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. 170% விருப்பம் இருக்கு, 30% விருப்பம் இருந்தும் டச் வச்சு இருக்கிறதுல நம்ம கடமை, ஜனநாயக கடமை ஓட்டு போறது உரிமைன்றது ஓட்டு மட்டும் போட்டு அவங்க போயிடுறாங்க. எந்த இதுலயும் கலந்துக்கிறதில்ல. இதுதான் உண்மை. மக்கள் இருக்கு ஓரளவுக்கு இன்னும் அரசு விழிப்புணர்வு அரசியலை பத்தி இந்த மக்களுக்கு பிள்ளைங்களுக்கு இளைஞர்களுக்கு இந்த முழுசா தெரியல. அது தெரியணும்னா ஓரளவுக்கு அரசு முன் என்ன அரசியல் எப்படி என்ன ஏதுன்றது கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும். யூடியூப் இணையதளங்கள்லாம் பார்த்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. இருந்தும் அது கொஞ்சம் அரசு பொறுப்பெடுத்து கொஞ்சம் செஞ்சா எல்லாரோடும் நல்லா பரவும். இளைஞர்களுக்கு அரசு விழிப்புணர்வு இருக்கா இல்லையான்றதை பத்தி நம்ம பேசுறதை விட அரசாங்கத்தை குறை சொல்றதுக்கு இளைஞர்களுக்கு இருக்கிறாங்களே தவிர அந்த அரசாங்கத்தை அரசியலா பாக்குற நோக்கத்தை மாத்தி பார்க்கணும். நம்ம அரசியல் பண்றவங்களுக்கு குறை சொல்றோமே தவிர அந்த அரசியலுக்கு நாம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுல இளைஞர்களுக்கு நல்ல ஒரு மனப்பான்மை வரணும். அரசியலோட மனப்பான்மை வரணும் அவங்களுக்கு. இப்போ இளைஞர்களுக்கு அரசியல் அனுபவம்னு கேட்டா ஒரு 50% தானே இருக்கு. காரணம் இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாம் பார்த்துட்டு எந்த கூட்டத்துக்குனாலும் போயிடுறாங்க. பெரும்பாலும் எந்த கட்சியிலே இருக்கட்டும் அவங்க அந்த மூத்த அரசியல்வாதிங்க கூட ஒரு பயணிச்சு அந்த நெளிவு சுழிவுலாம் கத்துக்கின பின்னாடி ஒரு அனுபவம் வரும். அதுக்கப்புறம் பயணிச்சா நல்லா இருக்கும். இனி பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக சூப்பர் ஃபாஸ்ட் செய்தி பகுதியில் பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முதல்நிலை சரிபார்ப்பு பணி ஆட்சியர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. அப்போது சரிபார்ப்பு பணியை கர்நாடக மாநில இணை தலைமை தேர்தல் அலுவலரும் மின்னணு மற்றும் வாக்குப்பதிவு இயந்திர பொறுப்பு அலுவலருமான ராகவேந்திரா ஆய்வு செய்தார்.